பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாகர்கோயில். ஸோ இந்த 4 இடத்துல வந்து புதுசாக ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக இப்போ வர ரெக்ரூட்மெண்ட்டில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஆல்ரெடி எடுத்த ஆளுங்க இல்லாமல், மீன்ஸ் இதுக்கு முன்னாடி ஜூலை 7 எடுத்த ரெக்ரூட்மெண்ட் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறதுல குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு 150 வேகன்சிஸ்னா, அது குறைஞ்சது அது சொல்கிறேன். அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 200 300 கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறைஞ்சது ஒரு 150 வேகன்சிஸ் கண்டிப்பாக நர்சிங் ஆஃபீஸருக்கு வரும். இதை தவிர பேராமெடிக்கல் வேகன்சிஸும் உங்களுக்கு வந்து 100 150க்கு மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்காதவங்க இப்போனாவது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நிறைய வேகன்சிஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், மதுரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலோட கன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு எந்த லெவலில் இருக்குன்னு அப்டேட் பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் இருந்துச்சுன்னா அதோட ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தது, நீங்கள் பர்சனலாக எடுத்த ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். விஷ் ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.